வணக்கம். மூலிகை வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓரிதழ் தாமரை. இதுதான் ஓரிதழ் தாமரை. பூ ஒத்த பூவாக தான் இருக்கும். அரை அடியிலேருந்து ஒரு அடி உயரம் வாழக்கூடியது. தாமரைன்னா இது தண்ணிக்குள்ளே இருக்க போகிறது இல்லை, வெளியில் செடியாக இது முளைச்சிருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊசியாக இருக்கும். நல்லா சிகப்பு பூ, ஒரு இதழ் ஒன்றே இருக்கும். காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு காயாக இருக்கும். குண்டு காயாக இருக்கும், நல்ல சின்ன காயாக. இது விரையெல்லாம் கொட்டி முளைக்கும், அங்கங்கே முளைச்சி கிடக்கும். இதெல்லாம் மணற்பாங்கான இடங்கள் எல்லாம் இது நிறையா கிடக்கும். இது ஒரு அற்புதமான மூலிகை. இது ஆண்களுக்கு ரொம்ப பலன் அளிக்கக்கூடியது இந்த மூலிகை. சூட்டை குறைக்கும், இரத்தத்தை நல்லா அதிகப்படுத்தும். அது மாதிரி ஆண்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா அந்த விந்து அணுக்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி அப்படியே ஓடிடும், தண்ணி மாதிரி நீர்த்து போய். அது எதனாலன்னா சூடு அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி இருக்குது. நிறைய உணவுகள் பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி அந்த விந்தணுக்கள் நீர்த்து தண்ணி மாதிரி ஆயிரும். அது விந்து பையில் அந்த அளவுக்கு சூடு அதிகமாக இருக்கிறனால நமக்கு அந்த மாதிரி அணுக்கள் அந்த மாதிரி குறைந்து நீர் மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். இந்த மூலிகையை நம்ம சாப்பிடணும். ஆண்களுக்கு நிறையா உபயோகப்படும். இது நிறைய நம்ம எல்லா மணப்பானுங்க இடங்களில் நல்ல நீர் உள்ள இடத்துல இல்லாமல் நல்ல தரிசு உள்ள இடங்கள்ல தான் இது மாதிரி நிறையா இருக்கும். இது நிறையா இருந்துச்சு, அதை பிடிக்கிட்டு வந்தேன். இது நம்மளும் சாப்பிட்லாம். எல்லாருமே, எல்லா ஆண்களுமே சாப்பிட்லாம். ஆண்கள் பெண்கள் எல்லாமே சாப்பிட்லாம். அவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, எல்லாருமே இதை சாப்பிட்லாம், விரும்பி சாப்பிட்லாம். இது எப்படின்னா இதை அப்படியே பறிச்சுட்டு வேரோட பிடுங்காமல் வேறு எல்லாமே தரித்து பிடுங்கி அதை அப்படியே நல்லா அழைச்சிட்டு லேசாக ஒரு மணி நேரம் 2 மணி நல்லா வெயிலில் காய போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நிலக்காய்ச்சலாக காய போட்டு இதை அப்படியே மிக்சியில் போட்டு அப்படியே மறுபடியும் நல்லா காய்ச்சலாக காய போட்டு நல்லா காஞ்சத பிறகு வெயிலில் நல்லா காய போட்டு நல்லா வெயிலில் காய போட்டு அப்போவுமே நல்லா முருகு வர டயத்தில் இதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு அப்படியே இப்போ அடிச்சிடோம்னா பவுட்ரு மாதிரி வந்துடும். இந்த பவுட்ரை நம்ம சீசாவில் போத்தலில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம டீ காபி பால் இருக்குல்ல, நைட்டு படுக்க போகும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பவுட்ரை எடுத்து ஒரு 1/4 லிட்டர் நம்ம ஒரு டம்ளர் சாப்பிடுவோம், 100 மில்லி 200 மில்லி சாப்பிடுவோம்ல பால், அந்த பாலில் இது மாதிரி போட்டு கலக்கி அப்படியே சுடு பாலில் அப்படியே போட்டு கலக்கணும். அப்படியே ஆற்றினோம்னா அந்த பால் எப்படியே தண்ணியாக இருக்கும்ல, அந்த கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா ஆற்ற அப்படின்னா அப்படியே கட்டி ஆயிரும். அப்படியே கொலன்னு அப்படியே இந்த பவுட்ரு அப்படியே ஆயிரும். சர்க்கரை சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி சீனி சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதை சாப்பிடலாம். மினிமமாக 1 நாள் 2 நாள் சாப்பிட்டு அப்படியே விட்டுறாமல் இது சரியாக நம்ம நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா 48 நாளைக்கு இதை சாப்பிடணும். சாப்பிட்டாக்கா அந்த விந்தணுக்களை பார்த்திங்கன்னா நீர்த்து போய் நீர் மாதிரி தண்ணி ஆயிரும். சில ஆளுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும், அதான் சிறந்தது. அது அப்படியே நீர்த்து போய் நீர் மாதிரி இருக்கும். இது அப்படியே அப்படியே ஆற்றினோம்னா அப்படியே குளன்னு இருக்குது. இது அப்படியே சாப்பிடலாம். 1 நாள் 2 நாள் அப்படி தான் இருக்கும். ஒன்று மாதிரி கசக்காது போகாது, நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிட்லாம். இது மாதிரி தொடர்ந்து 48 நாளைக்கு இது தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த சாப்பிடும்போது அதிகமாக அந்த போதைப் பொருட்கள் இந்த மாதிரி சாப்பிடாம அதிகமாக சேராமல் நம்ம வச்சுக்கிட்டு
இது 48 நாளைக்கு முழுமையாக நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த விந்து பை சூட்டை குறைச்சி விந்தை வந்து நம்ம கெட்டிப்படுத்தி கொடுக்கும். 48 நாள் சாப்பிட்ணும். ஆமாம், இது மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது நாட்டு மருந்து கடையில் நிறைய பாக்கெட்டாக வச்சுருப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடலாம். இது மாதிரி இயற்கையாக நம்ம வாங்கி சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். அது நாட்டு மருந்து கடைகள்லாம் ஓரில தாமரை பொடி அப்படின்னு கேட்டோம்னா தருவாங்க, அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும். இதை சேகரிக்கிறது ரொம்ப சிரமம் இல்லை, அதெல்லாம் அது மாதிரி இருக்கும். இதை வாங்கி முறையாக பயன்படுத்திங்கன்னா இந்த விந்தணுக்கள்லேருந்து நம்ம வந்து குறைச்சி விந்து பை நல்லா சூட்டை குறைச்சி நல்லா சுருங்கு போயிருந்தாலும் நல்லா கெட்டிப்படும். இது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். முறையாக 48 நாள், 9 நவக்கிரகம், 48 27 நட்சத்திரங்கள், 12 ராசி இதெல்லாம் கூட்டணும்னா 48. இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம சரியாக உள்ள பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பார்ப்போம்.